அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்வதாக மத்திய அரசு இன்னும் அறிவிக்காத நிலையில் அவர் தலைமையிலே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி 4 மணி நேரம் விவாதம் செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவு செய்தோம். குறிப்பாக இன்னும் மத்திய அரசு கொள்கை முடிவு எடுக்கவில்லை, எந்த அறிவிப்பும் அறிவிப்பவில்லை. ஆனாலும் சமீபத்தில் உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்கள் கோவையில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதி கூட நாங்கள் குறைக்க மாட்டோம், தென் மாநிலங்களில் ஒரே ஒரு தொகுதியும் குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அப்பொழுது வட மாநிலங்களில் எத்தனை தொகுதிகள் அதிகப்படுத்துவார்கள் என்று எல்லாம் சொல்லவில்லை. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நிச்சயமாக மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது இன்னும் தெளிவு வரவில்லை. அதனால் இங்கே பாட்டாளி கட்சி கலந்து கொண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு பாதிக்கப்படுகின்ற தென் மாநிலங்களில் ஒருங்கிணைந்து நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று ஒரு கருத்தை வைத்தோம். இந்தியாவில் இதற்கு முன்பு 3 முறை தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 52, 63, 73. அதன் பிறகு 76 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர காலத்தில் இன்னும் 25 ஆண்டுகள் மறுசீரமைப்பு இல்லை என்று அரசியல் சாசன 42வது பிரிவில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். இது 2001 முடிவடைந்து 2002 வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் அவர்கள் இன்னும் இதை மேலும் 25 ஆண்டு காலத்திற்கு நீட்டித்தார். அதில் ஒரு திருத்தம், தொகுதிகள் எண்ணிக்கை அப்படிதான் இருக்கும், ஆனால் எல்லைகளை மாற்றலாம் என்று 84வது அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். இந்த திருத்தம் கெடு அடுத்த ஆண்டு 26 முடிவடைகின்ற நிலையில் இருக்கிறது. இதற்கு இடையிலே 21 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும், ஆனால் இன்னும் நடத்தவில்லை கொரோனா என்று சொன்ன காரணத்தால். இந்த ஆண்டு கூட நடத்தலாம், நினைத்தால் நடத்தலாம். ஆனால் மத்திய அரசு எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த 2002 விட்ட கெடு, அதாவது அந்த 25 ஆண்டுகள் அடுத்த ஆண்டு முடிவும், அந்த முடிவு முடிந்த பிறகு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிகிறது. அந்த கணக்கெடுப்பின்படி எடுத்தால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு வரும். ஒரு தோராயமாக இந்தியாவில் உடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 142 கோடியாக இருந்தால் அதில் கூடுதலாக 753 தொகுதிகள் வரும் மொத்தத்திலே. அதில் தென் மாநிலங்களுக்கு மட்டும் வெறும் 15 தொகுதிகள் தான் வரும். வட மாநிலங்களுக்கு 195 தொகுதிகள் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக உத்தரப்பிரதேசுக்கு 48 தொகுதிகள் கிடைக்கும் கூடுதலாக, பீகாருக்கு 30 தொகுதிகள் கூடுதலாக கிடைக்கும், மகாராஷ்டிராவுக்கு 20 தொகுதிகள் கூடுதலாக கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு வெறும் 2 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும், கேரளாவுக்கு 1 தொகுதி குறையும். ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு வெறும் 15 தொகுதிகள், வட மாநிலங்களுக்கு 195 தொகுதிகள் கிடைக்கும். 142 கோடி மக்கள் தொகை இருந்தால் இந்த நிலை இருக்கக்கூடாது என்று இங்கே எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தோம். அதாவது மொத்தத்தில் 30 விழுக்காடு தொகுதிகளை அதிகப்படுத்தினார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கும் அந்த 30 விழுக்காடு எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும், பீகாருக்கும் இதே 30 விழுக்காடு தொகுதிகளை அதிகப்படுத்த வேண்டும், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இதே அளவில் அதிகப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 71 சென்சஸ் படி அப்பொழுது 543 தொகுதிகள் எண்ணிக்கையிலே தமிழ்நாடு 39 தொகுதிகள். அந்த விகிதாச்சாரம் பாத்தீங்கன்னா 7.18 7.18% அது குறையக்கூடாது என்று நிலைப்பாட்டு இன்று அனைத்து கட்சிகளும் சேர்ந்து எடுத்திருக்கின்றோம். அது இல்லாமல் இதை ஒன்றாக நாம் அணுக வேண்டும் என்ற நோக்கம். அதே போன்று இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை பிரச்சனை சம்பந்தமாக முதலமைச்சர் இன்னும் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதே போன்று முதலமைச்சரிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என, இதற்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என முதலமைச்சருக்கு நாங்கள் பாட்டாளி கட்சி கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, முதலமைச்சருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஒரு குழுவாக நாங்கள் டெல்லிக்கு செல்கின்றோம். டெல்லியிலே அமைச்சர்களை சந்தித்து
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழ்நாட்டிற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று தெளிவுபடுத்துவோம் என்றும் இதையும் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே நாங்கள் பேசியிருக்கின்றோம். இது அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஏதாவது அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த 25 ஆண்டு கால கெடு முடியும். அப்படி நடத்தினார்கள் என்றால் இன்னும் மத்திய அரசு தெளிவுபடுத்தணும். ஏன்னா இதுல நிறைய ஃபார்முலா இருக்கு. ஒரு ஃபார்முலால 33 விழுக்காடு அதிகரித்தால் 721 எண்ணிக்கை தான் வரும். அப்படி 142 கோடி மக்கள் தொகை கணக்கெடுத்தா 753 வரும். இல்ல இப்ப புதிதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தா 848 வரும். இப்படி பல ஃபார்முலா இருக்கு. இன்னும் தெரியல. மத்திய அரசு தெளிவுபடுத்தணும். என்ன செய்ய போறாங்கன்னு இன்னும் தெளிவுபடுத்தாம இருக்கிறாங்க. அது தெளிவுபடுத்தணும். தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது என்று முன்கூட்டியே இது போன்ற கூட்டத்தை கூட்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய யோசனை.